ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க, சுண்டவத்த குழம்பு தான் எப்படி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கசப்பே இல்லாமல் நம்ம இதை பண்ணி சாப்பிடலாம். உணவே மருந்து. நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் பிடிக்காதனால அதெல்லாம் விலக்கி வைக்கிறோம். நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள்லேயே நமக்கு தேவையான உடலுக்கு நிறையா சக்தி தர்ற பொருட்களை எல்லாம் நம்ம சாப்பிடாமலேயே அதை வீணாக்கிக்கிட்டு இருந்திருக்கோம். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஸ்பிட்டலுக்கே பணத்தை கொடுத்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பழைய டிப்ஸ்க்கெலாம் பின்னாடி மாறிக்கிட்டு இருக்கேன். பெரியவங்க சொல்கிறதெல்லாம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அதில் பண்ண போகிறது தான் முருங்கைக்கீரை புட்டு, அப்புறம் சுண்டவத்த குழம்பு. முருங்கைக்கீரை நான் எப்போவுமே சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுலேயே ஒன்று முருங்கைக்கீரை. இப்போ ஒரு 2 மந்த்தாக நான் சாப்பிடலை. ஏன்னா ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து கீரை வகைகள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் சேர்க்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதை நான் சேர்த்துருக்குறேன். நல்லா ஆஞ்சி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே மீனை உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதே மீனை முள் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகுளுந்து, காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி லேசாக மேலே தண்ணி தொளித்து பூண்டு பல்லையும் வெட்டி போட்டு மூடி வச்சுருங்க. சுருள 2 தடவை கிண்டிக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கறி மசாலாத்தூள் 2 போட்டு சுருள கிண்டுங்க. தேவைன்னா தேங்காய் பூவும் சேர்த்து கிண்டிக்கலாம். நான் தேங்காய் பூ இன்றைக்கி சேர்க்கல. அவ்வளோதான், சுவையான மீன் புட்டு ரெடி. ஏற்கனவே இந்த வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருக்கனால முன்னாடி கொடுத்துருக்கேன். அதனால் இன்றைக்கி அதை பற்றி கிளியராக கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுண்டவத்த குழம்பு தான். இதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம் 3 போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 2 தக்காளியை நல்லா மிக்சியில் ஆட்டி வச்சுக்கிறோங்க. ஒரு பாதி பீஸ் அளவுக்குள்ள தக்காளியை கட் பண்ணி சின்னதாக நான் இதில் சேர்த்துருக்குறேன். இது பெரிய தக்காளி, அதனால் பாதி மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் தக்காளியை ஆட்டி வச்சுருக்கிறேன். சுண்ட மீன் புட்டும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. நல்லா சுருள கிளறி விட்டுறலாம். என்னுடைய ஹஸ்பண்ட் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால என்னால் பண்ண முடியல. அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல, அதனால் அம்மா பசங்களுக்கு தேவையான சில திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியில் போயிட்டாங்க. அதனால் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னால் எந்த சமையல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ் ஆகும். அது வரைக்கும் அவங்க தான் இப்போ எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் பச்சை வாடை போனதுக்கப்புறமா நான் சுண்டவத்தில் சுண்ட வத்தல் இல்லை, பச்சை சுண்டல் தான். அது சொல்லி அப்படியே தான் வருது. அதை எப்படின்னா 2ஆக கட் பண்ணிடாமல் கீறி போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா அதில் ரொம்ப இதாக உள்ள விதையெல்லாம் வெளியாயிரும். அதுக்கான ஃபுல்லாகவும் விதை வெளியேறக்கூடாது, கொஞ்சம் பெரிய பெரிய விதையெல்லாம் வெளியாயிரும். அது வெளியானதுக்கப்புறமா நம்ம அந்த சுண்டலை தண்ணிக்குள்ளே எடுத்து சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நான் பூண்டுலாம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் மேலே. இப்போ மீன் மசாலா தூள் நம்ம வீட்டில் தீர்ந்துருச்சு. நான் மீன் மசாலா தூள் வீட்டில் அரைச்சி பாபா மசாலாவை சேர்ந்து கலந்து வச்சுருவேன். இப்போ மீன் மசாலா தூள் தீர்ந்துட்டனால பாபா மசாலா தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் மீன் குழம்பு பொடியோ புளிக்குழம்பு பொடியோ எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு ஃபஸ்ட்டே வச்சுருந்தேன். அதை எடுத்து நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளவுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். கசப்பு தன்மையே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. இப்போ எங்கள் வீடு இப்படி தான் இருக்குது. க்ளீன் பண்ணி எடுக்கணும் இதையெல்லாம். ரம்ஜான் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்குது. டீப் க்ளீனிங் சுத்தமாக இன்னும் பண்ணவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் பொண்ணுகிட்ட சொன்னேன். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் க்ளீன் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவள் பாட்டில்களை கழுவி, கண்ணாடி பாட்டில் எல்லாத்தையும் கழுவி தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கா. இனிமேல் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் உள்ள ஜாமானெல்லாம் அள்ளிட்டு கழுவி தொடச்சி கேஸ் எல்லாத்தையும் கழுவணும். எல்லாம் அதெல்லாம் பண்ணணும். எங்கள் அம்மாவும் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை நம்ம இப்போ ஆம்லேட் போட போகிறோம். என்னுடைய பொண்ணுக்கு ஆம்லேட்னாலே பிடிக்காது. ஆஃப் ஆயில் தான் சாப்பிடுவா. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படின்னா தக்காளி வெங்காயம் போட்டது அவளுக்கு பிடிக்காது. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டு வரேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் தக்காளி வெங்காயத்தை நல்லா அடிச்சிருவேன். அடித்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள், கொஞ்சமாக 65 பொடி, பெப்பர் பொடி எல்லாம் போட்டு முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்லில் ஊற்றி கொடுத்துருவேன். இந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் ஆம்லேட் சாப்பிடுவா. பொதுவாகவே ஆம்லேட்டுக்கு நம்ம வெங்காயம், பச்சை மிளகா இந்த மாதிரி தான் போடுவோம். தக்காளி ஏன் சேர்க்குறேன்னா, கிண்டுவோம்னா தக்காளி வெங்காயம் போட்டு கிண்டி கொடுப்பேன். நாங்கள் எல்லோரும் அந்த முட்டை சாப்பிடுவோம். என்னோடய பொண்ணு சாப்பிட மாட்டா. அவளுக்கு வெங்காயம் தக்காளியே பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டா எல்லாமே சேர்ந்த டேஸ்ட்டு அவளுக்கு கிடைக்கும்லன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் பசங்களுக்கு தக்காளி வெங்காயம் போட்டு பண்ணுற முட்டை பிடிக்கலைன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
ஒரு பசங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். என்னோட பையனுக்கு அவிச்ச முட்டை மட்டும்தான் பிடிக்கும். இந்த மாதிரி பொரிக்கிற முட்டையோ எதுவும் அவனுக்கு பிடிக்காது. இப்போ வந்து அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகிட்டு வரான். ஒரு சில நேரத்தில் நான் வந்து கொஞ்சமாக பொரிச்சு வைக்கும்போது அவன் முட்டையை பார்த்துட்டு உனக்கு இன்றைக்கி பொரிக்கலமா, உனக்கு அவிச்சாச்சுன்னு சொன்னால் இல்லை நான் இன்றைக்கி இதை தான் சாப்பிடுவேன்னு சொல்லிடுவான். நம்ம நிறையா பொரிச்சு வைக்கிற அன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுவான். கறி மசாலா தூள்லாம் வீட்டில் தீர்ந்து போயிடுச்சு. அதனால் ஏற்கனவே இருந்த டப்பாவை எடுத்து சின்ன டப்பாவில் கொட்டி வச்சுட்டு சரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். நம்ம வீட்டில் வந்து அதிகமாக மீன் குழம்பு மசாலா தீராது, கறி மசாலா தான் தீரும். ஏன்னா நண்டு, கனவா, இறால், சிக்கன், மட்டன் இப்படி தான் பசங்கள் சாப்பிடுவாங்க, பண்ணி கொடுப்பேன். அதனால் அதிகமாக பிரியாணி இந்த மாதிரி தான் பண்ணுவேன். மீன் குழம்பு வந்து எப்போயாவது தான் வைப்பேன். அதனால் வந்து மீன் குழம்பு கொஞ்சமாகவும் கறி மசாலா தூள் 2500 3000 அளவுக்கு இந்த டப்பா நிறைய ஆட்டி வச்சுருவேன். இப்போ வந்து எனக்கும் சூப்பு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் வந்து கறி மசாலா தூள் தான் எனக்கும் அதிகமாக செல்லுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.